ஆனியன், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, 2 தக்காளி வச்சுருக்கேன். ஒரு கேரட் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். கேரட்டில் தானே இன்றைக்கி சட்னி செய்ய போகிறோம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். கடாய் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு, ஆட் பண்ணிக்கலாங்க. ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஆனியன் வதங்கிடுச்சுங்க. தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி வதங்க ஆரம்பிச்சிருக்குங்க. கேரட் ஆட் பண்ணிக்கலாம். தொளிச்சி எடுத்து வச்சுருக்கிறேன், குட்டி குட்டியாக கட் பண்ணி. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு, இஞ்சி ஆட் பண்ணுறேங்க. இந்த எண்ணெயில் வதங்கிட்டோம். அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கலாம். தோசை சுடுறதுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேங்க. மாவும் கோதுமை மாவு ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாங்க. தேவையான அளவு கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன். மிளகாத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணுறேன் காரத்துக்கு. வதங்கட்டுங்க. நல்லா மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சி தாளிச்சிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சுங்க. மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். அப்படியே சட்னி அரைச்சாச்சுங்க. இந்த பவுலுக்கு அப்படியே மாற்றிக்கலாம். அதே கடையில் எண்ணெய் ஊற்றி தாளிச்சிக்கலாம். குழந்தைங்கலாம் கேரட் சாப்பிடாதுங்க. இந்த மாதிரி அரைச்சி சட்னி மாதிரி வச்சிட்டோம்னா தோசையில் ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க. அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். இதிலே தாளிச்சிக்கலாங்க. லைட்டாக தீப்பட்டனை கருகுது. எண்ணெய் ஊற்றிருக்கேன். கடுகு போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாங்க 2. காஞ்ச மிளகாய் 2 போட்டுக்கிறேன். கொஞ்சம் விட்டு அப்படியே வதங்கிக்கலாம். தாளிச்சு கொட்டிக்கலாங்க. தாளிச்சு கொட்டியாச்சுங்க. தோசை ஊற்றிக்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கலாங்க. நல்லா சூடாகட்டுங்க கொஞ்சம் நேரம். பாருங்கள், இன்றைக்கி புயல் இருக்கான். ஃபுல்லாக மழை பெஞ்சிட்டே இருக்குங்க. தோசை ஊற்றிக்கலாங்க. மாற்றி போட்டுக்கலாங்க. அப்படி இந்த பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க தோசையை. சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க.